இப்போ எல்லாருக்குமே என்ன ஒரு பயமா, எலிமினேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களோட பர்டிகுலர்ஸ் வந்து சரியா இருக்கா தவறா இருக்கா அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்களோட தான் அந்த லிஸ்ட் இருக்கும் 2002 எல்லாருக்குமே பயம்னா நம்மளோட பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் வருமா வராதா அப்படின்ற பயம் இருக்கு. ஒருவேளை அவங்களுடைய பட்டியலில் அந்த டிராக்ல வந்து அவங்களுடைய பேர் வாக்காளர்களுடைய பேர் வரலாம், அடுத்ததாக வாக்காளர்கள் என்ன பண்ணணும் அவங்க ஒரு என்ன தப்பு பண்ணிருக்கேன்றது எனக்கு வந்து இப்ப டிசம்பர் 4 என்னுடைய டிராப்ட்ல பேர் வரலன்னா நான் என்ன தப்பு பண்ணதால ரிஜெக்ட் ஆச்சுன்னு தெரியணும். அப்படி தெரியாம திருப்பி நான் டிசம்பர் 4 திருப்பி நான் அப்ளை பண்ணேன்னா அதே தப்பு பண்ணி ரிஜெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு வாக்காளருக்கு நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எதனால ரிஜெக்ட் ஆச்சுன்றதே எனக்கு தெரியலன்னா நான் அடுத்த வாட்டி பண்ணும்போது அதே ரிஜெக்ட் வரும். நம்ம யார் யார் எனுமரேஷன் ஃபார்ம் வாபஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே டிராஃப்ட் உள்ள வரும். எதுவும் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறது போகிறது இல்லை. இந்த நேரத்தில் நத்திங் வில் கெட் ரிஜெக்டட். நம்ம எனுமரேஷன் ஃபார்ம் திருப்பி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த வாட்டி கமிஷன் தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த வாக்காளர் பேர் ரோல்ல இல்லை நம்ம சொல்லணும் எது காரணமாக அவங்க இல்லை ரோல்ல. நம்ம பூத் வைஸ் ஒரு வாக்குச்சாவடி போலிங் பூத் வைஸ் சொல்லி ஆகணும். ஸோ இஆர்ஓஸ்க்கு அது தெரியும், பிஎல்ஓஸ்க்கு கூட நம்ம ட்ரைனிங்ல சொல்லியிருக்கோம். அந்த லிஸ்ட் கூட இருக்கு இப்போ. மேடம் ஒரு வீட்டுல வந்து அப்பாக்கு இருக்கு பையன் இருக்கு, அதே வீட்டுல அது எப்படி மேடம் சிக்கன் ஆனா கூட மொத்தமா 2 பேருக்கு தானே வரக்கூடாது. மகனுக்கு இருக்கு, தந்தைக்கு இல்ல, அம்மாக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு என்ன மேடம் ரீசன்? அது மட்டும் இல்லாம லோக்கல் பியூரோஸ் வந்து வீடு வீடா வந்து ஃபார்ம் தரதில்லை. அங்க இருக்க ஒருத்தவங்க கூட வச்சு நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்களா இவங்களே டெலிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாம் இருக்கு. இது நம்ம எப்படி அதுதான் நம்ம இப்போ பண்ணிடுவோம். அந்த ஹவுஸ் டு ஹவுஸ் எனுமரேஷன் சொல்றோம் இல்ல. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ரேஷனலைசேஷன் ஆஃப் போலிங் ஸ்டேஷன். அதுல ஒரு மெயின் இஷ்யூ இதுதான். ஒரு குடும்பம்னா ஒரு செக்ஷன் ஒரு பார்ட்க்கு உள்ளே இருக்கணும். ஒரு மல்டி ஸ்டோரி அபார்ட்மெண்ட்னா அவங்க எல்லாமே ஒரு பார்ட்ல இருக்கணும். ஒரு தேர்வுலன்னா எல்லாமே ஒரு பார்ட்ல இருக்கணும். அதுதான் ப்ராசஸ் இப்போ நடக்கும். ரேஷனலைசேஷன் ஆஃப் போலிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இல்ல இப்போ சர்வர் நல்லா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நிச்சயமா வரும். அது இஆர்ஓ இல்ல, அது சென்ட்ரலைஸ் பண்ணல. அது நம்ம இஆர்ஓ ஏஇஆர்ஓஸ் உடைய பொறுப்பு. எல்லா எனுமினேஷன் ஃபார்ம் வந்துச்சு, அதை ஏதோ காரணக்கா மேப்பிங் பண்ண முடியல. அவங்க இண்டிவிஜுவல் ஃபார்ம் வைஸ் பார்த்துட்டு ஏதோ அடிஷ்னலா வேணுமா பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் நம்ம அந்த பீரியட் கொடுத்துருக்கோம். There are allegations of the BLOs not allowed to act independently, that there is a political interference in this whole process and that the BLOs are not allowed to act independently. Now, what is your response to that? No, our BLOs are acting independently. If there are any specific allegations, you can bring it to my notice. Political parties are asking these questions. This is the allegation from AIDMK claiming that BLAQs of DMK are either threatening or influencing BLOs. What is COE's? These are allegations from political parties, major political parties from Tamil Nadu, that especially from the opposition, that they are not allowed to coordinate with the BLOs and that the BLOs are completely under the control of the ruling DMK regime. What is your response? இல்ல ஒன்றும் இல்லை. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் எல்லாத்துக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு வாங்குறாங்க. அப்படி கிடையாது. BLOs do know their responsibility and right, and all EROs know their obligations. So they would not be influenced so easily. Any specific cases are there, you can let us know. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.